யாரு நம்மளோட சூப்பர் ஸ்டார். கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். எல்லாம் அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சு. ஆமா அர்ச்சந்திரன் சொல்றதும் கரெக்ட் தான். நமக்கும் ஒத்து ஊதுறானே. வாங்கம்மா. மாமா அவங்க எல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க. ஜென்ம பகைய மறந்து ஊர் உறவு முக்கியம்னு உன் வீட்டு வாசல் தேடி ஊரோட வந்திருக்கோன்னு. ஐயா உங்க தங்கச்சியே உங்க பகை விட்டு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? எல்லாரும் வந்துட்டோம், வாசல்லயே நிக்கிறோம், உள்ள கூப்பிடலாம் இல்லையா? அண்ணே அண்ணி எல்லாரும் எங்களை இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா எப்படி? சந்தோஷமா உள்ள கூப்பிடுங்க. நானும் இங்க ஊர் தலைவரா வரல, மாமா மச்சான் உறவுல வந்திருக்கேன். பதில் சொல்லுங்க ஐயா. பகைய மறந்து வந்திருக்காங்க. 25 வருஷ கோபம் 5 நிமிஷத்துல எப்படி சரியாகும்? சரி, என் மருமக எங்க? அவளை கூப்பிடுங்க, அவளே வந்து எங்களை கூட்டிட்டு போவா. சரி, நானே கூப்பிடுறேன். பிரீத்தி, பிரீத்தி, என் மருமகளே வெளியில வாமா. பிரீத்தி, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், வெளியில வா. பிரீத்தி, உன் அத்தை வந்திருக்கேன் பாரு செல்லம். பிரீத்தி, பிரீத்தி, வெளியில வாமா. நிறுத்து. வாசல் நின்னு கத்திட்டு இருக்காத. உறவு முறை இல்லைன்னாலும் ஊர்க்காரங்களா ஒருத்தரா கூப்பிடுறேன். எல்லாரும் உள்ள வாங்க. என்ன மச்சா, நானும் உள்ள வரலாமா? உங்களை மட்டும் தனியா கூப்பிட முடியாது, அவங்களோட சேர்ந்து வாங்க. அவர்தான் எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம்னு சொல்றாருல, நாம உள்ள போய் பேசலாம். என்ன சொல்றீங்க? மருமகளே, எல்லாத்தையும் பேசி முடிச்ச உடனே முகூர்த்த ஒலையை இன்னைக்கே எழுத சொல்லிடு. அந்த முடிவுல தான் அத்தை நானும் வந்திருக்கேன். இன்னைக்கே முகூர்த்தம் குறிக்கிறோம். இந்த மாசமே கல்யாணம். வாங்க.
எதுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க? பிரீத்தி, பார்த்தா தெரியல, சம்பந்தம் பண்ண வந்திருக்கோம்மா. உன்னை கிருஷ்ணாக்கு பேசி முடிக்க வந்திருக்கோம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. நான் வர சொன்னனா? நான் ஆசைப்பட்டு வர சொன்னனா? உங்க எல்லாரையும் இந்த வீடு தேடி வர சொன்னனா? என்னம்மா குண்டு தூக்கி போடுற? பகைய மறந்து ரெண்டு குடும்பமும் ஒன்னாக போற சம்பந்தமா இது? அப்படிப்பட்ட சம்பந்தம் எங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை. ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர நாங்க ஒண்ணு உங்களை கெஞ்சல, உங்க காலியும் ஒண்ணு விழல. அப்போ நாங்க தான் வந்து உன் கால விழறோம்னு சொல்றியா? சரிம்மா, அப்படியே இருக்கட்டும். நீ விரும்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதானே? விரும்பி ஆசைப்பட்டப்ப எனக்கு எது உண்மையான வாழ்க்கைன்னு தெரியல. அப்ப ஆசைதான் தெரிஞ்சது. ஆனா இப்ப எனக்கு வாழ்க்கை தான் தெரியுது. ஆசை முக்கியம் இல்ல. இப்படி வெட்டி விட்டு பேசினா என்னமா அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். யாரும் இனி சம்பந்தம் பேச வராதீங்கன்னு அர்த்தம். மரியாதையா வீட்டை விட்டு போங்கன்னு அர்த்தம். உங்க யாரையும் எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. போக வெளியே. பிரீத்தி, விடுங்க. போக வெளியேன்றல. பிரீத்தி, சொன்னா கேளு. பிரீத்தி, ஆவேசப்படாதம்மா. ஆஹா, மகளை மிரட்டி இப்படி எல்லாம் பேச வச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாரும் நல்லாவே நாடகம் ஆடுறீங்க. இத பார் கஸ்தூரி, யாரும் மிரட்டல, யாரும் பேச வைக்கல. வாழ போறது அவ. இது அவளோட வாழ்க்கை. அவ தீர்மானிக்கட்டும். இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, மேஜர். எது சரி எது தப்புன்னு முடிவு எடுக்கிற உரிமை, மனப்பக்குவம் எல்லாமே இவளுக்கு இருக்கு. இவ முடிவு என்னவோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். என் பொண்ணு விரும்புறேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னா நாங்க யாரும் தடுக்க போறது இல்ல. மிரட்டிட்டீங்க, அவளை நல்லா மிரட்டிட்டீங்க. என் மேல பாசமா உயிரா இருந்தவளை இப்படி புத்தி பேதலிக்க வச்சிட்டீங்களே. நிறுத்துங்க. யாரும் புத்தி பேதலிக்க வைக்கல. இப்பதான் நான் தெளிவா இருக்கேன். அப்புறம் ஏமா இப்படி பேசுற? சொல்லுமா, பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. இவங்க எல்லாரும் முன்னாடியும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. கேவலமா இப்படி கெஞ்சுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெக்க கட்ட ஜென்மங்க. இவ்ளோ பேசியும் சூடு சொரணை எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஏமா இவ்வளவு தூரம் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு, நாம ஏன் இங்க நிக்கணும்? வாங்க போலாம். நம்ம தலைவர் அசிங்கப்படுத்துற வீட்டுல நாம ஏன் நிக்கிறோம்? வாங்க போலாம். நில்லுங்க. பிரீத்தி, இப்ப கடைசியா என் கேள்விக்கு பதில் சொல்ல. எதுக்காக எங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின? என் பையன் கேக்குறான்ல, சொல்லுமா. காரணம் தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஊருக்கு முன்னால இப்படி அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. என்னம்மா கேளு. உங்க மகனுக்கு நீங்க என்ன கேட்டு வந்தது பொண்டாட்டியாவா இல்ல வப்பாட்டியாவா? ஆசைக்கு ஒருத்தி உங்க வீட்டு மாடியில இருக்கா. நான் எதுக்கு? ஆஸ்திக்கா? என் அப்பா சொத்துக்காக என்ன கேட்டு வந்தீங்களா? வேண்டாம் பிரீத்தி, எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துற. எது அவமானம்? ஆசை நாயகியா மாதவின் ஒருத்தி உங்க வீட்டுல இருக்கா, அதுதான் அவமானம். பாடு நடத்துற அவளுக்கு வீட்லயே பள்ளி அறையா? வந்தவங்களுக்கு நீ நல்லாவே பாடம் நடத்துற. இதுல உங்க அப்பா ட்ரைனிங்க. உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்த மாதிரி தெரியுது. யோ, ஊர் தலைவரா தப்பு தப்பா பேசாத. என் மக கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு.
வீடு தேடி வந்துட்டோம். அதான் இலக்காரணமா போயிடுச்சுல்ல. இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கு ஏற்பட்ட அவமானம். குடும்ப பேச்சுவார்த்தைன்னு நினைச்சேன். எப்ப நீ ஊர் இழுத்து ஊர் பிரச்சனை ஆக்கிட்டியோ, இனி நான் பேச வேண்டியது பஞ்சாயத்துல தான். மறுபடியும் பஞ்சாயத்தா? இது ஊர் பஞ்சாயத்து இல்ல, இந்த சம்பந்தம் ஏன் வேண்டான்னு ஊர்ல பேசுற பஞ்சாயத்து. அதான் மாதவி டீச்சரை சம்மதப்படுத்தி உங்க பொண்ணு இவரை வேண்டான்னு டெபாசிட்டையே காலி பண்ணிடுச்சே, அதுக்கப்புறமும் பஞ்சாயத்தா? வேண்டாமே. வேண்டான்னு சொன்னா ஏன் வேணாம்? காரணம் என்ன உங்களுக்கு தெரியாதுல்ல? நாளைக்கு சொல்றேன் பஞ்சாயத்துல. உங்க தலைவர் குடும்பம் மட்டும் வந்திருந்தா இதை இங்கேயே சொல்லியிருப்பேன். எப்ப ஊரை கூட்டிட்டு வந்து இதை ஊர் பிரச்சனை ஆக்கினாரோ, நானும் ஊர்ல சொல்றதுதான் முறை. எல்லாரும் போயிட்டு வாங்க, நாளைக்கு பஞ்சாயத்துல சந்திப்போம். சொல்லியாச்சுல, அப்புறம் இங்க என்ன வேலை? எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. போங்கயா, போங்கங்கறல. ஏய் ஓடா, போ போயா, போங்க போங்க. கவலைப்படாத, வா போலாம். பெருசா பொண்ணு கேட்க வந்துட்டாங்க. போங்க, வெக்கமல்ல உங்களுக்குலாம். போங்க. ஏடி கஸ்தூரி, அந்த தரித்திரம் புடிச்சவள மாடியில கொண்டு வந்து குடி வச்சியே, அவ என்ன பண்ணிருக்கா பாத்தியா? அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்க. அத்த, பிரச்சனை மாதவி இல்ல, பிரீத்தி. அவ எப்படி மனசு மாறினானே தெரியலையே. அவ பேச்சுல ஒரு உறுதி இருந்துச்சு, ரொம்ப தெளிவா பேசுறா. ஒருவேளை அவ குடும்பத்துல இருக்கிறவங்க மிரட்டி இருப்பாங்களோ? இல்ல, அப்ப எதுனாலும் என்கிட்ட போன்ல பேசுவா. இப்ப போன் ஸ்விட்ச் ஆஃப். சரி, அடுத்து இப்ப என்னதான் பண்றது? நாளைக்கு வந்தால் பஞ்சாயத்து கூட்டதா சொல்றான். ஊர் சார்பா போய் பொண்ணு கேட்டோம், அதான் ஊரையே வச்சு பஞ்சாயத்து பேசணும்னு சொல்றான். இதுல பேச என்ன இருக்கு? மாதவிய காரணம் காட்டி பிரீத்தி பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இனி ஊர் பொதுல எதுக்கு பஞ்சாயத்து? அதாங்க எனக்கும் புரியல. இப்ப மட்டும் தங்கம் அங்க இருந்திருந்தா உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். போனதை பத்தி பேச வேண்டாம். நாளைக்கு நம்ம நிலைமை என்னன்னு புரியலையே. எனக்கு புரியுதுங்க. அவன் ஊர் தலைவரா இருந்தப்போ நீங்க அவனுக்கு எதிரா பஞ்சாயத்து கூட்டினீங்க, இப்ப அவன் கூட்டுறான். கஸ்தூரி, ஏதாவது பண்ணு, நம்ம மானம் தப்பிக்கணும். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? பதவி இப்ப உங்க கையில. அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்யலான்னு யோசிங்க. அழடி, நல்ல அழு. எங்களை அழ வச்சல்ல, இப்ப நீ அழற. இதுக்குதான் பெத்தவங்க சொல்றத கேட்கணும். அத்த, அவளே நொந்து போயிருக்கா, விடுங்கள. இத்தனை நாளா நம்மள நோகடிச்சா உனக்கே தெரியும். நான் எத்தனை தடவை கத்துன கதர்ன. அந்த குடும்பத்தோட சகவாசம் வேண்டாம், அந்த பையனை பாக்காதன்னு நான் சொல்லி இவ கேட்கல. இப்ப அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சதும் அப்படியே கொதிக்கிற. சரி அத்த, விடுங்க. அங்க பாரு, என்னமோ தாலி கட்டின புருஷன் விட்டுட்டு போன மாதிரி உருகுறா, வெம்புறா. ஏய், மானம் போச்சல்ல,
தலைய முழுகிட்டு பேசாம இரு. உனக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன புரிஞ்சுதா? சொல்றதுக்கு ஏதாவது பதில் சொல்றாளா பாரு. ராங்கி பிடிச்சவ. அத்தை, என்ன இது? திரும்ப திரும்ப பேசி ஏன் அவளை அழ வைக்கிறீங்க? நான் அவளை அழ வைக்கலடி. அவ அழறத பார்த்து கோபத்துல கத்துறேன். சரி விடுங்க அத்தை. அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேச எதுவுமே இல்ல. அந்த கிருஷ்ணாவை பத்தியும் இனிமே இவ எதையுமே நினைக்கவும் மாட்டா. அது என்னவோ சரிதான். கும்பிடுற கொலசாமி நம்மள கைவிடல. உடனே கெடா வெட்டி பொங்கல் வச்சிட வேண்டியதா. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அது நம்ம குடும்பத்தையே காப்பாத்தி இருக்கு. டாக்டர் அரவிந்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இந்த உண்மையை சொல்லலனா இவ்வளவு மனசு மாறி இருக்க மாட்டா. ஆமாம்மா, சாமி மாதிரி அந்த தம்பி வந்துச்சு. இல்லன்னா இவ அந்த சாக்கடையில விழுந்திருப்பா. நல்ல வேளை இந்த உண்மை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? வேற என்ன? என் பொண்ணு தூக்கல தொங்கி இருப்பா. நாமளும் திமிர் எடுத்து நீயா போன போய் தொலைஞ்சதுன்னு தலைய முழுகி இருப்போம். ஐயோ அத்தை, என்னது இது? ஏன் இப்படி அவளை கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க? அவ கோவம் தீர்ற வரைக்கும் நல்லா அழுது முடிக்கட்டும். நீங்க வாங்க. நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு அது வேற உள்ளுக்குள்ள படபடன்னு இருக்கு. எதுவும் ஆகாது அத்தை, எல்லாமே நல்லதாதான் நடக்கும். நீங்க வாங்க வாங்க அத்தை. நெல்லடி, உன்னதான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருக்க? ஏன் அப்படி கோவமா பேசிட்டு இருக்கீங்க? எப்படி பேசுனா உனக்கு என்னடி? பெட்டி படுக்க எடுத்துட்டு முதல்ல வெளியில போ, இல்ல நானே எல்லாத்தையும் எடுத்து வெளியில எரிஞ்சிருவேன். சரி, இப்ப என்னாச்சு? போச்சுடி, போச்சு, எல்லாமே போச்சுடி. அந்த பிரீத்தி இருக்காளே, அவ என் பேரனை வேண்டான்னு சொல்லிட்டாடி. ஏனா நீதாண்டி காரணம். உன்னை தொடர்பு படுத்திட்டு அவ விலகிட்டா. அடப்பாவமே, நான் வேணா பிரீத்தி கிட்ட பேசிட்டா? ஒரு இழவும் வேண்டாம். கல்யாண வீடா இருக்க வேண்டிய என்னோட வீடு இழவு விழுந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஒன்னாலதான். என்னால என்ன? என்கிட்ட இந்த பேச்சல வேண்டாம். ஏய், பேசாத பேசாத. போடி போ, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ. மதிச்சு வந்தது ஏன் தப்ப? உன்னை யாரடி வர சொன்னா? இந்த வீடு பிரீத்தி வர வேண்டிய வீடு, அவ வாழ வேண்டிய வீடு. என்னடி பாக்குற? பிரீத்தி யார் தெரியுமா? என் சரோஜாடி. என் சரோஜாவுக்கு ஒரு மக இருந்தா அவ எப்படி இருப்பாளோ அதுதான் பிரீத்தி. இது என் சரோஜாவோட மக வாழ வேண்டிய இடம். கண்டவள்ள நிக்க இங்க இடம் இல்ல. போடி வெளியில. அதோ எதுக்கு மாதவிய துரத்துறீங்க? சாரி மாதவி. நீ ஏமா இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? நான் பேசுறேன், நீங்க போங்க. இவள ஐயோ அத விடுங்க விடுங்க சொல்றல விடுங்க. என் சரோஜாவுக்கு ஒரு மக இருந்திருந்தா அவ வாழற இடம். அப்படித்தான் எனக்கும் பிரீத்தி. இடையில இவ யாருங்கிற? அத்த போடி விடுங்க சொல்றல விடுங்க விடுங்க. மாதவி, நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். வாங்க அத்த, வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தியாம்மா? சரோஜா மக வாழ வேண்டிய வீடா? அப்ப நான் தானே அது. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நான் தான் இங்க வாழ போறேன்.